Hello guys, now we are going to solve skill track daily challenge of September 14, 2024. 592. Question என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். Candies distribution equally. A boy is having X candies. He likes to distribute all the candies equally to his N friends. None of his friends wants to get the same type of candies. The program must accept a string S containing only alphabets, where each alphabet is a string S representing the type of candies. The value of n is also passed as input to the program. The program must print yes if the boy can distribute all the candies equally to his friends based on the above condition, else print no as output. Question கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரிங் வந்து த்ரீன்றது த்ரீ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த த்ரீ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங்குன்றது வந்து ஒரு கேண்டி ஆல்ஃபபெட்ஸ். ஸோ இது வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ் இந்த ப்ரோக்ராமில் கேஸ் இன்சென்சிட்டிவ். ஸோ அந்த ஆல்ஃபபெட்ஸ்ன்றதெல்லாம் வந்து ஒரு ஆல்ஃபபெட்டும் கேண்டி மாதிரி அந்த கேண்டீஸை த்ரீ ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிப்பீட்டாக ஒரு கேண்டி கொடுத்த கேண்டியை திருப்பி இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்த கேண்டியை திருப்பி வந்து சேம் டைப் ஆஃப் கேண்டியை அதே ஃப்ரெண்டுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அவுட்புட் வந்து எஸ்க்கு எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். AACBDDB இஸ் 6, லென்த் வந்து 6. ஸோ டோட்டல் லென்த் 6ன்றதால் மொத்தம் 6 கேண்டிஸ் இருக்குது. ஏ வந்து 2 கேண்டிஸ், ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ போத் ஆர் கன்சிடர் சேம் ஆஸ் த கேஸ் இஸ் இன்சென்சிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கேண்டிஸ் இருக்குது ஏல, சியில் 1 கேண்டி, டியில் 2 கேண்டி, பியில் 1 கேண்டி. ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதால இந்த ஒரு பாசிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஏசி ஒருத்தனுக்கும், ஏடி ஒருத்தனுக்கும், டிபி ஒருத்தனுக்கும். சி த நன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் த சேம் டைப் ஆஃப் கேண்டி. யாருக்குமே ஏ டிடி அதே மாதிரி கேண்டிஸ் இல்லை. ஸோ அப்படி இருந்தால் வந்து நோன் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிறது வந்து கேண்டீஸோட கவுண்ட் எடுத்து ஒருத்தோட கேண்டி ஏன்னா அது எத்தனை இருக்குது அந்த கேண்டிஸ் கவுண்ட் எடுத்து இன்கேஸ் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் கேண்டி வந்து அந்த கொடுத்துக்க கவுண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை விட அதிகமாக இருந்ததுன்னா ஸோ வந்து அது கண்டிப்பாக வந்து ராங்குன்னு தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கே 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏ டைப் ஆஃப் கேண்டி வந்து 4 கேண்டிஸ் இருந்ததுன்னா, 2 ஏ ஸ்மால் ஏ 2 கேபிட்டல் ஏ 4 ஸ்மால் ஏ இருந்ததுன்னா இப்போ 4 டைப் ஆஃப் ஏ கேண்டிஸ் இருக்கும். அப்போ 3 டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏ கொடுத்துருவோம். ரிமைனிங் 1 கேண்டி மீறும். பட் அந்த கேண்டி வந்து அதான் ரிமைன் இருக்கக்கூடாது, எல்லா கேண்டிஸும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ திருப்பி வந்து 3 ஃப்ரெண்டுக்கு போயிட்டு திருப்பி ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு அந்த ஏ டைப் ஆஃப் கேண்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஆல்ரெடி அவங்க கிட்ட ஒரு டைப் ஆஃப் ஏ கேண்டி இருக்கும். ஸோ அதனால வந்து ஃபால்ஸ் ஆகிடும், கண்டிப்பாக ஒன்று தான் வரும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கொடுத்துருக்குற ஏதாவது ஒரு கேரக்டர், ஏதாவது ஒரு டைப் ஆஃப் கேண்டி கொடுத்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிரேட்டராக இருந்ததுன்னா நோ பிரிண்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா எஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்கிக்கலாம். எஸ்ஸில் வாங்குறேன் நான். இன்புட் டாட் ஸ்ட்ரிப் ஆஸ் ஆல்வேஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸை ட்ரங்கேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் n equal to int of input. ஓகே சி பிடிக்கலாமா? இதை வந்து டாட் லோவர் டு லோவர்னா லோவர் கேஸ்க்கு மாற்றிக்கலாம் இந்த இன்புட்டை. எனக்குமே தெரியல இது கரெக்டானு, பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பிரிண்ட் எஸ் ஸ்ட்ரிப் டாட் லோவர் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதான் ஏபி கேஸ் இன்சென்சிட்டிவ் சொன்னதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கேஸ்க்கு ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணிப்போம் இருக்கிற ஸ்ட்ரிங்கை. ஓகே கரெக்டாக வந்துடுச்சு. ஃபார் ஐ இன் செட் ஆஃப் எஸ். செட் ஆஃப் எஸ் ஏன் கொடுக்குறோன்னா வந்து ரிப்பீட்டேட்டிவ் கேரக்டர்ஸ் இல்லாமல், ஏன்னா நம்ம ஏ வந்து அதோட கவுண்ட் எடுக்க போகிறோம். கவுண்ட்டுக்கு வந்து ஒரே எடுத்தாலே போதும், இன்னொரு எடுத்தாலும் சேம் கவுண்ட் தான் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து செட் ஆஃப் ஏ எஸ்ன்னு எடுத்திருக்கேன். ரிப்பீட்டேட்டிவ்ஸ் இல்லாமல் ஒரிஜினல் எல்லாம் ஒரு காப்பி ஆஃப் த கேரக்டர்ஸ் மட்டும் இருக்கிறதுக்காக. இஃப் எஸ் டாட் கவுண்ட் ஆஃப் ஐ இஸ் கிரேட்டர் தேன் n print நோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் குவிட் ஆகிடணும். இல்லை ஃபால்ஸே வரலனா எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணணும். லென்த் இஸ் ஆல்வேஸ் அ மல்டிபிள் ஆஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து எப்படி இருந்தாலும் மல்டிபிள் ஆஃப் என்னா நம்ம எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களோட மல்டிபிள்ஸில் தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு கண்டிஷன் செக் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை, அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக ஷேர் ஆகாமல் கண்டிப்பாக ஈக்குவலாக ஷேர் ஆக போகுது.
பட் அந்த கேண்டிஸ் வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதா இந்த ப்ரோக்ராம். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா அதான் ஒரு கேரக்டரும் அந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை டைம் கவுண்ட்டுன்னு பார்த்தேன். ஸோ ரன் ஆகிடுச்சு ஆப்வியஸ்லி. சேவ் இந்த டெய்லி சேலஞ்ச்.